Welcome to Be Positive Tamil. சமீபத்தில் த டுனைட் ஷோ நிகழ்ச்சியில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பங்கேற்றார். அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு எளிய கேள்வி இன்று ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் மனிதர்கள் தேவைப்படுவார்களா என்பதுதான் அந்த கேள்வி. இதற்கு பில் கேட்ஸ் அளித்த பதில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதால் பெரும்பாலான விஷயங்களுக்கு இனி மனிதர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பேட்டியில் பில்கேட்ஸ் பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தான் இப்போது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. எதிர்காலம் குறித்து பேசும்போது அவர் நாங்கள் முடிவெடுப்போம், we will decide என்று கூறினார். இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவர் சமூகம் முடிவெடுக்கும் என்று சொல்லவில்லை, மக்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் சொல்லவில்லை, மாறாக நாங்கள் முடிவெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு நாங்கள் என்பது யார்? தொழில்நுட்ப கோடீஸ்வரர்களா, ஏஐ நிறுவனங்களா, அல்லது உலகை இயக்கும் ஒரு சில அதிகாரிகளா, அல்லது உலகை இயக்கும் ஒரு சில அதிகார மையங்களா, அல்லது இலிமினாட்டிகளா என்ற அச்சம் புரியாத புதிராகவே உள்ளது. மனிதர்கள் எதற்கெல்லாம் தேவைப்படுவார்கள் என்று கேட்ஸ் விளக்கும் போது விளையாட்டு போன்ற விஷயங்களை மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் என்று கூறினார். ஏனென்றால் ரோபோக்கள் பேஸ்பால் விளையாடுவதை யாரும் ரசிக்க மாட்டார்கள் என்பது அவர் கருத்து. ஆனால் பின்வரும் துறைகளில் மனித உழைப்பு ஒரு தீர்க்கப்பட்ட பிரச்சனையாக மாறிவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். 1. உற்பத்தி துறை, 2. போக்குவரத்து, 3. உணவு உற்பத்தி மற்றும் விவசாயம், 4. தொழில்முறை சேவைகள். சுருக்கமாக சொன்னால் மனிதர்களின் கடின உழைப்பும் அறிவார்ந்த பணிகளும் இனி ஏஐ மற்றும் ரோபோக்களால் மலிவாகவும் வேகமாகவும் செய்யப்படும். வரலாற்றை திரும்பி பார்த்தால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட பெரிய நிறுவனங்கள் தொழிலாளர்களை விட மலிவான ஒரு வழி கிடைத்தால் உடனடியாக அவர்களை தூக்கி எறிய தயங்குவதே இல்லை. அது முதலாளித்துவ பண்பு. என்விடா நிறுவனத்தின் ஜான்சன் ஹிவாய் கூட எதிர்காலத்தில் நகரும் பொருட்கள் அனைத்தும் ரோபோக்களாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார். இது வெறும் அறிவியல் புனைவு அல்ல, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிதர்சனம். ஒரு சிறு குழு தொழில்நுட்ப மேதைகள் மற்றும் கோடீஸ்வரர்கள் கையில் ஒட்டுமொத்த உலகின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சென்றடைந்தால் சாதாரண மக்களின் நிலை என்னவாகும்? தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனித வாழ்வை மேம்படுத்தவே உருவானது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இனி தேவையில்லை என்று அவர்கள் சொல்லும் போது அதன் பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தம் இதுதான்: இந்த உலகில் உங்களுடைய இருப்பு இனி ஒரு சுமை. நாங்கள் முடிவெடுப்போம் என்ற அந்த ஒற்றை சொல் உங்கள் ஜனநாயகம், உங்கள் வாக்குரிமை, உங்கள் கருத்து சுதந்திரம் அனைத்தும் இனி செல்லாதவை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு சில கணினி திரைக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்கள் உங்கள் உணவை, உங்கள் நடமாட்டத்தை, உங்கள் வாழ்வையே தீர்மானிப்பார்கள். ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் செய்யும் வேலையை விட ஏஐ மிக மலிவாகவும் நன்றாகவும் செய்யும் போது அந்த நிறுவனம் உங்களை ஏன் வைத்திருக்க வேண்டும்? உலகை ஆளும் கோடீஸ்வரர்களின் கணக்கு புத்தகத்தில் சாதாரண மனிதர்கள் வெறும் தேவையற்ற செலவுகள் மட்டுமே. விவசாயம் முதல் அலுவலக பணிகள் வரை அனைத்தும் தானியங்கி மயமாக்கப்படும் போது உழைக்கும் வர்க்கம் தனது பேரம் பேசும் சக்தியை முற்றிலும் இழந்துவிடும். மனிதனின் சிந்தனை திறன், உடல் உழைப்பு என அனைத்தும் ஏஐ மற்றும் ரோபோக்களால் முறியடிக்கப்படும் போது ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எதற்கும் தேவையற்றவர்களாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது. ஒரு சக்தி வாய்ந்த கூட்டத்திற்கு தேவைப்படாத மக்கள் வரலாற்றில் அழிக்கப்படுகிறார்கள் அல்லது அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இயந்திரங்களுக்கு உங்கள் உழைப்பு தேவையில்லை எனும் போது அந்த இயந்திரங்களை வைத்திருக்கும் முதலாளிகளுக்கு நீங்கள் எதற்கு? இந்த கேள்விக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பதில் மிகவும் கொடூரமானது.
நாம் முன்னேற்ற பாதையில் செல்லவில்லை, நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் ஒரு டிஜிட்டல் படுகொலியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாம் குடிமக்களாக இருக்க மாட்டோம், வெறும் தரவு புள்ளிகளாக மட்டுமே இருப்போம். அவர்களுக்கு அடங்கி நடப்பவர்களுக்கு மட்டுமே டிஜிட்டல் பணம், உணவு மற்றும் உயிர் வாழும் அனுமதி வழங்கப்படும். ஒரு பொத்தானை அழுத்தினால் உங்கள் மொத்த வாழ்க்கையையும் முடக்கிவிடும் அதிகாரம் அவர்களிடம் இருக்கும். இறுதியில் உணவு முதல் அடிப்படை தேவைகள் வரை அனைத்திற்கும் இந்த உலகை ஆளும் ஒரு சில அதிகார வர்க்கத்தின் கருணையை எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழல் உருவாகலாம். தற்சார்பு வாழ்வை இழந்து டிஜிட்டல் திரைகளுக்கும் மென்பொருள் கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்ட இலத்திரனியல் அடிமைகளாக மானிடர் சிக்குண்டு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இது அறிவியல் புனைவு அல்ல, உங்கள் கண்முன்னால் கட்டப்பட்டு வரும் ஒரு இரும்பு திரை. விழித்துக் கொள்ளும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி.